இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML லாங்குவேஜ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சுட்டு நம்ம ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று பில்ட் பண்ண முடியும். அது நம்ம எப்படி கற்றுக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். HTML இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக தமிழில் தான் பார்க்க போகிறோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்க்கலாம். HTML கோடிங் வந்து இது வரைக்கும் பண்ணாலும் கூட பரவாயில்ல, இனிமேல் கற்றுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணணுன்னா ஃபிக்ஸ் எடிட்டர். இந்த ஆப் தான் இருக்குல்ல, மொபைலில் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொபைல் நிறைய பேர் பார்த்து கோடிங் பண்ணலாம். அதனால் இந்த ஆப் வந்து லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோனில் யூஸ் பண்ண. ஓகே, நம்ம HTML கோடிங் பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துலாம். பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா டாக் டைப் HTML இது போட்டுக்கோங்க. இது போட்டால் தான் HTML லேட்டஸ்ட் வெர்ஷன் கோட் எல்லாமே வேலை செய்யும். இது போடாட்டி உங்களுக்கு கொஞ்சம் எரர், இல்லாட்டி நீங்கள் நினைக்கிற அவுட்புட் வராது. இது எப்பவுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதாவது மித்த லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா C++லாம் இன்க்ளூட் ஐயோ ஸ்ட்ரீம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் மெயினாக டாக் டைப் HTML போட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் HTML பாடி அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது HTML பாடிக்கு நடுவில் நீங்கள் கோடிங் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த கோடோட இருக்கலே கடைசி பாட்டில் அந்த பாடி அந்த சிம்பிள் போட்டு அந்த ஸ்லாஷ் சிம்பிள் போட்டு பாடின்னு போட்டுக்கணும். அதாவது நீங்கள் HTMLயில் போடும்போது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எண்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்லாஷ் போட்டு எண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 லைன் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கோடிங் பண்ணாலும் இந்த 5 லைனுக்குள்ளே தான் போடணும். நீங்கள் வேறு எங்கேயோ போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வராது. இதுதான் நீங்கள் பேசிக்ஸ் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன ஹெட்டிங் லைன், வெப்சைட்டுக்கு எப்பவுமே ஒரு ஹெட்டிங் முக்கியம். இந்த ஹெட்டிங் லைன் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கோட் படிக்கணும். இந்த H1 வந்து ஃபஸ்ட்டு சைஸ், இந்த மாதிரி 6 சைஸ் இருக்குது. ஒரு லைனாக பார்க்கலாம். அந்த H1 அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே H1ன்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு ஹெட்டிங்கில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த H1 இன்னொரு டைம் போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் தந்துடணும். இந்த மாதிரி 6 சைஸ் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 6 சைஸ் இருக்குது. 6 சைஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். அவுட்புட் வந்து இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் H1 இருக்கும்போது பெரிய லெட்டராக வரும். அது H6 பார்த்திங்கன்னா இருக்கிற சின்ன லெட்டராக வரும். இதை பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை விட உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அது அடுத்த வீடியோவில் சொல்லலாம். இப்போ நீங்கள் அதை கோடிங் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி தான் கோடிங் பண்ணணும். அந்த டாக் டைப் HTML பாடி அதுக்கு நடுவில் போடணும். அதுக்கு மேலே பாடியோட எண்டிங் லைன் போடணும். அப்புறம் HTML எண்டிங் லைன் போடணும். அப்படி நீங்கள் போடும்போது இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். இந்த மாதிரி அவுட்புட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா நான் தந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை டவுன்லோட் பண்ணி அதை சைன்இன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடிங்கை போட்டு பார்த்துங்க. இதுவரை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாகத்தில் வந்து இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, பாய்.